ஈவினிங் சொல்கிறத விட நைட்டே ஆயிடுச்சு. நானும் ஹஸ்பண்டும் 8:30க்கு மேலே தான் சந்தைக்கே போனோம். ஆனாலும் எந்த கடையுமே க்ளோஸ் பண்ணவே இல்லை. எல்லா கடையுமே அப்படியே தான் இருந்தது. நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது குட்டீஸ் 2 பேருக்குமே தூக்கம் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு வர ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். இந்த குட்டீஸ் 2 பேரும் வந்தாங்கன்னா இவங்களை வச்சுட்டு நம்மளால கரெக்டாக வாங்கவே முடியாது. நேற்று சந்தையில் ரிலாக்ஸ்டாக நானும் ஹஸ்பண்டும் எல்லா கடையுமே சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தோம். வேர்க்கடலைனா ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா வாரமும் இந்த வேர்க்கடலையை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவாரு. இந்த மாதிரி சந்தையில் எல்லா வெஜிடபிளுமே ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. 10 ரூபாய்க்கு கூட எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. நீங்கள் லேட்டாக போனீங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே காய்கறி விற்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, கூட்டமே வரல, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தைக்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஹஸ்பண்ட் தான் எல்லா வெஜிடபிளுமே பார்த்து பார்த்து வாங்குவாங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது. எல்லா வாரமும் இந்த கீரையை மட்டும் எடுப்பேன், ஆனால் வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருமா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுட்டு வந்துடுவேன். இந்த வாரம் தான் கீரையில் அந்த ஸ்மெல்லு வரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வெஜிடபிள்ஸ் கூட 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை 20 ரூபீன்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்லாத்துக்குமே நம்ம அது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பானிபூரி இல்லை காளான் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். ஆனால் நாங்கள் போன நேரம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கடையில் பானி மட்டும்தான் இருந்தது. அதுவும் எங்களோட க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியும் எழுந்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள திரும்ப தூங்க வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்து வீட்டில் எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தா நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு மேலேயே நமக்கு வரும். நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.